விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 7/7/2025 திங்கட்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் எல்லா விஷயங்களிலும் வேண்டும். ஏனென்றால் உங்களை மறக்கக்கூடாதவர்கள் இன்று உங்களை மறந்து விடுவார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சமாளிக்க வேண்டும், தயாராக இருங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு புது எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பிடிப்பும் உங்கள் மனதில் ஏற்படும். நடப்பீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் வேண்டும். நீங்கள் சாதாரணமாக பேசுவது கூட சற்று கடிந்து பேசுவது போல் தெரிய வரும். மற்றவர்களுக்கு அணுகுமுறையில் ஒரு கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். குறிப்பறிந்து உங்களுக்கு உதவிட நண்பர்கள் வரும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வம்பு தும்பிலும் சிக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு பேச்சு கூட பேசக்கூடாது. கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதே செய்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பது சற்று கஷ்டம். எனவே விளம்பரப்படுத்த வேண்டும். கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். புகழ் ஓங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் இன்று நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். உங்களது சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அதிகமான செலவினை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி வெற்றியை தரும் நாளாக காட்டுகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு இது தேவையா என்று பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சின் மூலமாக ஒரு வெற்றியை காண்பீர்கள்.
இன்றைய உங்கள் பேச்சு தன்மையான மற்றும் உண்மையான பேச்சு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறு வினோதம் நடக்கும். நீங்கள் ஒன்றை நினைத்து சொல்ல அதை கேட்பவர்கள் வேறு அர்த்தமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த வினோதம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் காட்டும் நீதி, நீங்கள் செய்யும் நியாயமான செயல்கள் இன்று போற்றப்படும். அதன் விளைவாக ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம் நிலவுகின்றது. எந்த திசையில் செல்வது என்பது புரியாமல் திகைத்து நிற்கின்றீர்கள். இதுதான் இந்த நாள் உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் இன்று சற்று அதிகமாக காட்டுகிறது, விரயச் செலவாகவும் காட்டுகிறது. எனவே செலவு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்யுங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுப செலவு உண்டு மற்றும் ஒரு நல்ல செய்தி, நீங்கள் விரும்பும் நல்ல செய்தி வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் நாள். இன்பம் பொங்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான உங்கள் எதிர்பார்ப்பு அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை இந்த நாள். சற்று கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை ஸ்தானத்தில் ஒரு உயர்வு தென்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் இவர் முக்கியமானவர் என்று உங்களை கருத வேண்டியவர்கள் கருதுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் போதிய கவனம் வேண்டும். போதிய கவனம் இல்லாத காரணத்தால் ஏற்படும் ஒரு சிறு பிழை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்க போதுமான கவனம் வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. இன்று உங்களுக்கு நீங்கள் பெறும் அதிர்ஷ்டத்தால் இன்ப அதிர்ச்சி ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.